வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம பழபோண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 வாழைப்பழம் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, 3/4 கப் சர்க்கரை. அதே அளவில் தான் நம்ம கோதுமை மாவும் எடுத்துக்க போகிறோம். இப்போ சர்க்கரை போட்டுட்டு 2 வாழைப்பழம் நல்லா இப்படி துண்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல பழத்தையும் சர்க்கரையும் பிசைஞ்சுக்கிட்டா சர்க்கரை நல்லா உருகிடும். அதுக்காகவே நம்ம முதல்ல சர்க்கரையும் பழத்தையும் பிசைஞ்சிருவோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கோதுமை மாவு போட்டுடுங்க. கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துருங்க. உப்பு எப்போவுமே கம்மியாக போடுங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா தித்திப்பு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா எப்போவுமே கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும், உடம்புக்கு அது கெடுதியும் வேறு. நம்ம கோதுமை கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுங்கிறதுனால நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம். பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறமா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். எப்போவுமே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம போண்டா எடுத்து அந்த எண்ணெயில் போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு அந்த மாவு இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹை ஃப்ளேமில் நல்லா வைங்க கொஞ்சம் நேரம். அது நல்லா எண்ணெய் சூடாயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதும் கொஞ்சம் நேரம் கடாய் சூடு கொஞ்சம் இறங்கும். அப்போ நம்ம போண்டா எடுத்து ஒரு உருண்டைகளாக எடுத்து போடலாம். நம்ம எடுத்து போட்டுட்ருக்கும் பொழுதே நம்ம ஹையில் வச்சோன்னா நம்ம கையில் சூடு அடிக்கின்றதுனால சிம்மில் வைக்கிறோம். இன்னொன்று போண்டா உள்ள வேகாது ஹையிலேயே எடுத்தால். அதனால் நம்ம சிம்மில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக, மீடியம் சைஸ் உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். போண்டா நல்லா போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு உருண்டைகளாக எடுத்து போடுங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம உருண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போண்டா நல்லா எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. அப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று திருப்பி போட்டுகிட்டே இருங்க. கீழே அடியில் ஒட்டாமல் இருக்கும். நடுவில் திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா போண்டா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப ப்ரௌன் கலர் கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி வரும். நல்லா ஊற்றி இந்த மாதிரி நல்லா வரும்பொழுது நம்ம அந்த போண்டாவை எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போண்டாவை நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது ஸ்நாக்ஸ் ஆகும், இல்லை ஸ்கூலுக்கே நம்ம ஸ்நாக்ஸ் ஆகும் நம்ம செஞ்சு தரலாம். நம்மளுமே இது சின்ன பசங்கள் இல்லை, பெரியவங்க கூட நம்ம இதனால் விரும்பி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு நமக்கு பிடிச்சது இந்த பழபோண்டா. சில பேர் இதில் முட்டை சேர்த்துப்பாங்க, நாங்கள் முட்டை சேர்க்க மாட்டோம். இது எங்கள் செல்லப்பிள்ளை, எங்கள் வீட்டிலேயே இருக்கிற செல்லப்பிள்ளை. இவர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம போண்டாவை நல்லா செஞ்சு வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. போண்டா ரெடி.